ஹாய் காய்ஸ், நம்ம டீசல் புல்லட் ரிலேட்டடாக வீடியோ போட்டுருக்கோம். ஸோ கமெண்ட்லேயும் சரி நம்ம மெயிலுக்கும் சரி சில பேர் வந்து எப்படி கியர் போடுறது அண்ட் எப்படி நியூட்ரு போடுறது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ இது வந்து டீசல் புல்லட். நம்ம இப்போ பெட்ரோல் புல்லட் அப்படின்னா நம்ம நார்மல் பைக் எப்படி இருக்குமோ அது மாதிரி கியர் சிஸ்டம் அண்ட் பிரேக் சிஸ்டம் இருக்கும். பட் இதில் வந்து டீசல் புல்லட்னால ரைட் சைடு வந்து நமக்கு கியர் வந்துடும் அண்ட் லெஃப்ட் சைடு நமக்கு பிரேக் வரும். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி கியர் போடுறது அண்ட் எப்படி நியூட்ரு பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் கியர்லேருந்து டாப் கியர் வச்சு எப்படி போகிறது, திருப்பி நியூட்ரு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் கியர்லேருந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே கிளச்சை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கியர் வந்து மேலே தூக்குனா ஃபஸ்ட்டு கியரு அண்ட் அந்த ராடும் பேரலாக மேலே மூவ் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் கியர் வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ்ஸாக பண்ணோம், இல்லாட்டி நியூட்ரல் வந்துடும். ஸோ செகண்ட் கியர் போட்டாச்சு. இப்போ அந்த சின்ன ராடி பார்த்துட்டே வாங்க. தேர்டு கியர் வந்து ஓகே, இப்போ தேர்ட் கியர் வந்துருச்சு. இப்போ டாப் கியரு. ஸோ டாப் கியர் போட்டோம் அப்படின்னா அந்த சின்ன ராடு வந்து மேலே போயிருக்கும். ஸோ இப்போ எப்படி நியூட்ரு போடுறது, ஒரே ஷாட்டில் எப்படி நியூட்ரு போடுறது அப்படின்னா நம்ம அந்த சின்ன ராடை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரல் வந்துடும். இப்போ அந்த சின்ன ராடை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ அவ்வளோதான் நியூட்ரு வந்துருச்சு. பின்னாடி வீல் பாருங்கள், நார்மல் ரொட்டேஷன் தான் நின்றுச்சு. ஸோ இதுதான் புல்லட்டுக்கு வந்து டீசல் புல்லட்டுக்கு கியர் போடுற மெத்தட். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம வீடியோ ரெடி பண்ணி போடலாம்.